கண்டிப்பா. கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா, மேடம் 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில இருக்காங்க. பாத சனியில இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கடந்த 6 வருஷமாவே கும்பம் பட்ட கஷ்டம் அப்படின்றது அலாதி. அதுவும் நம்ம இப்ப ஜோதிடம் பார்க்க வரும்போது, இந்த மாரி கும்பராசி அன்பர்கள் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, "என்ன மேடம் 6 வருஷம்." நாங்க ஏறக்குறைய 15 வருஷமாவே இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். பாத சனியே 100ல 25% தான் கெடுப்பான். அதுவும் 6ஆம் மாசம் வரைக்கும் தான். 6ஆம் மாசம் குருவோட பார்வை இந்த பாத சனி மேல படுறதுனால, இவர் பாத சனியாவே இருந்தாலும் அவர் பாட்டுன்னு கப்சிப்புன்னு மூலையில உட்காந்துட்டு இருப்பார். அவரு நம்மள டிஸ்டர்ப் பண்ணவே போறதில்ல. மைனஸ் என்ன? 6ஆம் மாசம் வரைக்கும் பிளஸ் தான், நிறைய மைனஸை பத்தி யோசிக்க வேண்டாம். ஆகஸ்ட் 2லேருந்து குரு இது ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்துல சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சதையும். அப்போ செவ்வாயினோட நட்சத்திரம் குருனோட பார்வையும் அகன்றது அவர் மேல இருந்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இதனால ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படின்றது வரும். வந்தாலும் குழப்பம் வரும், வரலனாலும் குழப்பம் அப்படின்றது வரும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இன்ஃபெக்ஷஸ் டிஸார்டர், இருக்கக்கூடிய டயபெட்டிக், பிபி இன்னும் அதிகமாக வருது, அதெல்லாம் வரலாம். அப்போ விட்டு கொடுக்கறது அப்படின்றது ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்காரு. கடன், நோய், எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இந்த காலகட்டத்தை நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு எப்படி கடன் அடைக்கலாம், கடன் இருக்குது அப்படின்னா எப்படி உடம்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் அப்படின்னு. வணக்கம் மேம். வணக்கம் மேம். இந்த தமிழ் நியூ இயர் வந்து ஒவ்வொரு ராசிக்கும் எப்படியெல்லாம் இருக்கு, எந்தெந்த விஷயத்துல கவனம் தேவை அப்படின்னு சொல்றீங்க. அந்த வகையில இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து கும்பராசி மேம். கும்பராசி நேயர்கள் வந்து ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்காங்க, என்னுடைய ராசி எப்ப வரும், நான் எந்த விஷயத்துல கவனமா இருக்கணும் அப்படின்னு. மக்களுக்காக சொல்லுங்க மேம். கண்டிப்பா. கும்பம் வந்து பார்த்தீங்கன்னா மேடம் 7 நாட்டு சனியினுடைய இறுதி பகுதியில் இருக்காங்க. பாத சனியில் இருக்காங்க. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாங்க. கடந்த 6 வருஷமாவே கும்பம் பட்ட கஷ்டம் அப்படின்றது அலாதி. அதுவும் நம்ம இப்போ ஜோதிடம் பார்க்க வரும்போது இந்த மாதிரி கும்பராசி அன்பர்கள் கிட்ட சொன்னோம்னு வச்சுக்கோங்க, "என்ன மேடம் 6 வருஷம்." நாங்க ஏறக்குறைய 15 வருஷமாவே இப்படிதான் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கோம். மட்டும்தான் இருக்குன்னு நிறைய பேர் போடுவாங்க, கமெண்ட்ல போடுவாங்க. அது ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு, ஏன்னா மேடம் நடக்கக்கூடிய தசநாதன் பாதகமா இருக்கா அப்படின்னா, இப்போ சனி தசை அப்படின்னா ஏறக்குறைய 19 ஆண்டு காலம். சனி சுய ஜாதகத்தில் பாதகமாக இருக்கா அப்படின்னா அவங்க பல வருஷமாக கஷ்டத்தில் தான் இருப்பாங்க. ராகு தசைன்னா 18 ஆண்டு காலம். சுய ஜாதகத்தில் ராகு கெட்டு போயிருந்தான்னா அந்த தசை கஷ்டமாக தானே இருக்கும். அப்போ அவங்க சொல்கிறது மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்றது இல்லை, உண்மைதான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கோச்சார பிரகாரம் பார்க்கும்போது 7 நாட்டு சனியை மட்டுமே வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. அப்போ 7 நாட்டு சனியை வச்சு பார்க்கும்போது ஏறக்குறைய ஒரு 6 வருஷமாக இவங்க ரொம்ப கஷ்டத்தில் தான் இருக்காங்க. அப்படின்னாலும் பாத சனியில் இருக்காங்க. பாத சனியே 100ல 25% தான் கெடுப்பான். அதுவும் 6ஆம் மாதம் வரைக்கும் தான். 6ஆம் மாதம் குருனோட பார்வை இந்த பாத சனி மேலே படுறதுனால, இவர் பாத சனியாவே இருந்தாலும் அவர் பாட்டுன்னு கப்சிப்புன்னு மூலையில் உட்காந்துட்டு இருப்பார். அவர் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணவே போகிறதில்ல. இது ஒரு பெருத்த ரிலீஃப். சரி, இருந்தாலும் இந்த பாத சனி 2ஆம் பாவத்தில் இருக்கான். அப்போ குருனோட பார்வை இருக்கும்போது அவர் நல்லிஃபை பண்ணிடுறாரு சனி பகவானை. அப்போ பிரச்சனை கிடையாது. ஆனால் குருனோட பார்வை கண்டினியூஸாக சனி மேலே இருக்குமா? கிடையாது. காரணம், குரு பகவான் வக்ரகதி அடைவார். அவர் பார்வையினோ பார்க்குறாரு, அவரே தூங்கிட்டு பார்க்குறாரு, வீக்காக பார்க்குறாரு அப்படின்ற அர்த்தம். அப்போ சனியை முழுசும் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவரோட எஃபெக்டை முழுசும் அரெஸ்ட் பண்ண முடியாது அந்த காலகட்டம். அதே மாதிரி அதிசாரமாக பயிற்சி ஆகும்போது பார்வையே மாறிடும், பார்வையே இருக்காது. அப்போ அந்த காலகட்டம் சனி வந்து திரும்பி நான் வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் உன்னை வறுத்தெடுக்கிறதுக்கு அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுவான். அப்போ பொதுவாக அது 2ஆம் பாவம் அப்படின் போது என்னென்ன மாதிரி விஷயங்கள் வரும் அப்படின்னு, குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள். அந்த குழப்பம் ரொம்ப இன்டென்சிஃபைடாக இருக்கும். என்னால் என்னோட புத்திசாலித்தனத்தை வச்சு சார்ட் அவுட்டே பண்ண முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடணும். புரியுதுங்களா? அப்போ அந்த மாதிரி ஒரு விஷயம் வரும். நம்ம தேவையில்லாமல் யாருக்காவது அஷூரன்ஸ் கொடுத்துட்டு மாட்டிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்றது வரும். டேக்ஸ் கரெக்டாக பார்த்து வச்சுக்கணும். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணல அப்படின்னா கரெக்டாக ஃபைல் பண்ணிக்கணும். டாக்குமெண்டேஷன் எல்லாம் பண்ணும்போது கரெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு டாக்குமெண்டேஷன் பண்ணணும். அதே மாதிரி யாருக்கும் ஷூரிட்டி கையெழுத்து போடக்கூடாது. கேரண்டி, வாரண்டி இதெல்லாம் நம்ம கொடுக்கக்கூடாது. இதில் கவனம் அப்படின்றது வச்சுக்கணும். பெரிய லெவலில் கடன் கொடுக்காத, பெரிய லெவலில் கடன் வாங்கவும் வாங்காத. ஸோ ரொம்ப எளிமையாக சொல்லணும் அப்படின்னா, என்ன பிரச்சனை இருந்தாலும் பகவான் பார்த்துப்பா அப்படின்ற மாதிரி நீ ஃப்ரீயாக இருக்கணும். கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடு. எது செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு அனலைஸ் பண்ணி செய். அவ்வளோதான். இந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் ராகு சுயஸ்தானத்தில் மேடம், இந்த சுயஸ்தானத்தில் இருக்க ராகுவை 2 விதமாக சொல்லலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் நல்லது என்ன அப்படின்னா, எது கொடுத்தாலும் ராகு வந்து சுயஸ்தானத்தில் இருக்கும்போது எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணுன்ற எண்ணம் வரும். அப்போ இதில் பாசிட்டிவ் என்ன? எனக்கு நான் ஒரு தொழில் செய்கிறேன், சம்பாதிக்கிறேன் அப்படின் போது எனக்கு திருப்தி இருக்காது. இந்த கேஜிஎஃப் படத்தில் இந்த ஹீரோ சொல்லுவார் பாருங்க, அப்படியே லாரி லாரியாக தங்கம் கொட்டும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் அப்படின்னு பாருங்க. அந்த மாதிரி இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் சாதிக்கணும், இன்னும் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்ற அந்த உந்துதல் இருந்துகிட்டே இருக்கும். இது ப்ளஸ். மைனஸ் என்ன? 6ஆம் மாதம் வரைக்கும் ப்ளஸ் தான், நிறைய மைனஸை பற்றி யோசிக்க வேண்டாம். ஆகஸ்ட் 2லேருந்து
குரு இது ராகு வந்து பார்த்தீங்கன்னா அவிட்டத்துல சஞ்சாரம் பண்ணுவார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் சதையும். அப்போ செவ்வாயினோட நட்சத்திரம் குருனோட பார்வையும் அகன்றது அவர் மேல இருந்து. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம், இன்னும் சம்பாதிக்கணும் இன்னும் சம்பாதிக்கணும்னு தோணும். குறுக்கோழியில சம்பாதிக்க கூடாதா அப்படின்னு தோணும். எல்லாம் குறுக்கோழியில சம்பாதிக்கிறவங்க தான் இப்போ பெரிய ஆளா இருக்காங்க. எல்லா பெரிய ஆளையும் நீ கணக்கு போடு, அவங்க குறுக்கோழியில் தானே சம்பாதிக்கணும். அப்படி இவங்களுக்கு ஒரு வேதாந்தம் ஃபிக்ஸ் ஆகும் மனசுக்குள்ள. நம்ம ஏன் குறுக்கோழியில சம்பாதிக்கக்கூடாது? நம்ம குடும்பத்தோட கம்ஃபர்ட் நம்மளுக்கு முக்கியம் இல்லையா? போடு, பிளானை போடு. நம்ம வந்து தப்பான வழியில் சம்பாதிக்கிறதுக்கு போ. இந்த மாதிரி ஒரு இல்லீகலாக சம்பாதிக்கணும்னு தோணும். அது நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நான் கும்பத்தில் பிறந்திருக்கோம். ராசி அதிபன் சனி. சனிக்கு எப்பயுமே ஒரு விஷயம் உண்டு, ஆல்வேஸ் ஆனஸ்டி, ஆல்வேஸ் நேர்வழி, ஆல்வேஸ் தனி வழி, அந்த மாதிரி. அதில் கவனம் அப்படின்ற தேவை. அதே மாதிரி இனம் புரியாத குழப்பம் இருக்கும், எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷன், ஸ்ட்ரெஸ்ஸு, ஒரு என்ன சொல்கிறது, இல்யூஷன், டெல்யூஷன்ஸ் அதெல்லாம் வரும். இதெல்லாம் ராகு ஏற்படுத்தக்கூடிய மாய வலை அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். ராகு இந்த மாதிரி மனசில் உட்கார்றதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி குழப்பமான சூழ்நிலை இருக்குது, நம்ம அதை ஓவர் கம் பண்ணணும் அப்படின்ற மைண்ட் செட் வச்சுக்கணும். உக்ர தெய்வங்களை வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னும் போதே அது வந்து மாறிடும். எங்களுக்கு உக்ர தெய்வம்லாம் வழிபாடு பண்ணுறதுக்கு பயமாக இருக்குங்க, கால பைரவனை கும்பிடுங்க மாறும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை ஹனுமனை கும்பிடுங்க மாறிடும் அப்படின்லாம். அதே மாதிரி இன்னொரு நெகட்டிவ் என்னன்னா மேடம், இந்த இன்னும் வேணும் இன்னும் வேணுன்ற எண்ணம் காதல்லையும் வரும், காமத்துலேயும் வரும். அதனால நம்ம வந்து பார்த்தீங்கன்னா தப்பான ஒரு வழிக்கு போகிறதுக்கான வழியும் வாய்ப்பும் உண்டு. அதை நம்ம அனலைஸ் பண்ணணும். குடும்பத்தில் இருக்க பிரச்சனையே சுமையே நம்மளால சுமக்க முடியல, நம்ம என்னத்துக்கு பக்கத்து ஊருக்காரன் சுமை, எதிர்வூட்டுக்காரன் சுமையெல்லாம் நம்ம தலையில சுமக்கணும். அதில் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். சரிங்களா? இது ராகு கொடுக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். ப்ளஸ்ஸும் உண்டு. ப்ளஸ் என்னன்னா சாதிக்கணுன்ற எண்ணம் தோணும், அதை தான் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் கேது 7ஆம் பாவம். இவங்களோட இப்போ கும்பராசி பர்சன்ஸ் இப்போ ஜென்னா இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கும் அவங்க ஒய்ஃப்க்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு அப்படின்றது டிஸ்டன்ஸ் இருக்கும். அந்யோன்யமின்மை அப்படின்றது ஏற்படும். லைஃப் பார்ட்னர் வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்பு. லைஃப் பார்ட்னர் உங்களை விட்டு எப்படியோ ஒன்று விலகணும். ஒன்று இருந்து சண்டை பிடிச்சின்னு அடிச்சு பிடிச்சின்னு விலகிக்கணும், இல்லைனா வெளிநாடு போகணும், இல்லைனா வேலை நிமித்தமாக காலைல போயிட்டு அந்த அம்மா நைட்டு 11 மணிக்கு தான் வரும், இல்லை வேலைக்கு போயிட்டு அவரும் நைட்டு 11 மணிக்கு தான் வருவார், இல்லை நைட்டு ஆஃபீஸ்லேயே ஸ்டே பண்ணுவார். இதனால் ஒரு விதமான மனக்குழப்பம் அப்படின்றது வரும். வந்தாலும் குழப்பம் வரும், வரலனாலும் குழப்பம் அப்படின்றது வரும். அதே மாதிரி லைஃப் பார்ட்னருக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வரலாம். இன்ஃபெக்ஷஸ் டிஸார்டர், இருக்கக்கூடிய டயபெட்டிக், பிபி இன்னும் அதிகமாக வருது, அதெல்லாம் வரலாம். அப்போ விட்டு கொடுக்கறது அப்படின்றது சாலிடாக செய்யணும். இல்லைன்னா பிரிதல் அப்படின்றது வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. என்ன இந்த மனுஷன் கண்டுக்கவே மாட்டேன்றான், நம்ம கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சுட்டு ஒரு பாட்டன் வேலையை பார்த்துக்கலாம், அதுக்கு எதுக்கு நம்மளை கல்யாணம் பண்ணி வீட்டில் வச்சுட்டு நம்ம வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்னு அந்த அம்மா வீட்டுக்கு போயிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கவனம் அப்படின்றது வேணும். அதே மாதிரி 6ஆம் மாதத்துக்கு மேலே குரு பகவான் 6ஆம் பாவத்தில் இருக்கார். கடன், நோய், எதிரி இல்லாத வாழ்க்கையை கொடுக்கணும்னு அவர் முடிவு பண்ணிட்டார். இந்த காலகட்டத்தை நீ ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிட்டு எப்படி கடன் அடைக்கலாம், கடன் இருக்கு அப்படின்னா எப்படி உடம்பு ஆரோக்கியத்தை பராமரிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் அப்படின்னா நல்லது மேடம். சூப்பர் மேம். ரொம்ப அழகாக சொன்னீங்க. கும்பராசிக்கு வந்து எந்தெந்த விஷயத்துலலாம் ரொம்ப கவனம் தேவை, எச்சரிக்கை தேவை, உறவு பிரிந்தாலும் நம்ம அவங்க மனநிலை எப்படி இருக்கணும் அப்படின்னு ரொம்ப நல்ல பதிவாக கொடுத்துருக்கீங்க மேம். நன்றி. நன்றி.